Good morning, students. இந்த வீடியோ நம்ம 11th சாப்டரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டு மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் பார்ப்போம். இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் வந்து சென்டர் ஃபார் த ஹெர்பட்டாலஜி வாஸ் த பிரெயின் சைல்டு ஆஃப் த legendary Romulus Whittaker and a handful like-minded conservation visionaries. இந்த ரோமுலஸ் விட்டேக்கர்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மூளையில் உயிர்ப்பு குழந்தை போன்றது தான் அது இந்த கான்செப்டு. ஹூ பிகன் ஒர்க் ஆன் த ஃபெசிலிட்டி இன் 1976 சொல்லலாம். It aimed to save India's dwindling crocodile population. இந்தியாவில் குறைந்து வரக்கூடிய முதலோட எண்ணிக்கையை சரிப்படுத்துவதற்காக பாதுகாப்பதற்காக தான் அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. முதலை பண்ணைங்கிறது. This mission is to promote the conservation of reptiles and amphibians and their habitat through the education, scientific research and capture breeding சொல்லலாம். The crocodile bank remains a world leader in field of fourth line conservation, front line conservation and preservation of natural landscape. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேஷன் ஏரியாவாக இருக்குது, பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. இனப்பெருக்கம் மற்றும் அதில் வந்து நம்ம இதில் இனப்பெருக்கம் பண்ணிகிட்ருக்கோம். சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் கேப்சர் ப்ரீடிங்க்கு இது ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த crocodile பேங்க் கரண்ட்லி கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் ரெப்டைல் பார்க்காக இருக்குது நியர் சென்னையில். செவரல் ஃபீல்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, located throughout the subcontinent reaching the Nicobar Island. About பார்த்தீங்கன்னா 500,000 people visit the bank every year. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 500,000 வேணும் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மேக்கிங் இட் ஒன் மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட்டாக இருக்குது அட்ராக்ட் அலாங் தி ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் சென்னையில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்துட்டு வரலாம். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் டெசிக்னேஷன் பை த யுனெஸ்கோ ஃபார் த representative parts of the natural and cultural landscape extending over the large area of terrestrial or coastal marine ecosystem or a combination thereof சொல்லலாம். இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு representative parts of the natural cultural landscape. அது டெரஸ்ட்ரியலில் இருக்கலாம், அது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கலாம், மரைன் ஏரியாவில் இருக்கலாம். பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கோம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் டெசிக்னேட்டட் த டீல் வித் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதாவது அதில் நிறைய உயிரிய பல்வகை தன்மைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அண்ட் எக்கனாமிக் அண்டு சோசியல் டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அசோசியேட்டட் கல்ச்சுரல் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ த பயோஸ்பியர் ரிசர்வ் த ஸ்பெஷல் environment for both people and nature, a living example how to human being and nature can coexist while respecting other needs. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களும் இயற்கையும் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டாக இது பார்க்கப்படுது. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் கைடட் பை த யுனெஸ்கோ அவங்க தான் கைட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் மேன் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், அதாவது மனிதனும் இந்த பயோஸ்பியரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் இந்தியா
signatory and to the landscape approach is supported by MAP program and Biosphere program சொல்லலாம். The scheme called Biosphere Reserve was implemented by the government of India 1980s implement பண்ணாங்க. There are 18 Biosphere Reserve in the country. நம்மள்ட்ட ஒரு 18 Biosphere Reserve இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு 3 வந்து தமிழ்நாட்டிலே இருக்கும். ஸோ அகஸ்தியமலை கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. அடுத்து நீலகிரி, தமிழ்நாடு, கேரளா. அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாடு. there are 3 Biosphere Reserve notified in தமிழ்நாடு 3 இருக்குது. அடுத்து ஸ்கேர்டு ஸ்க்ரூ பார்த்தோம்னா புனிதமான தோப்புகள்னு சொல்லுவோம். ஸ்கேர்டு குரூ பார்த்தோன்னா ஸ்கேர்டு வுட் ஆர் எனி குரூப் ஆஃப் ட்ரீஸ் that has special religious importance in a particular culture சொல்லலாம். Scared groves feature various cultures throughout the world. உலகத்தில் இது மாதிரி பிளேஸ் நிறைய இருக்குதுன்னா குறிப்பிட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட மதம் ரீதியான அது மாதிரி ஒரு புனிதமான ஒரு கோயிலை வச்சு மரத்தை வச்சு கோயிலும் கும்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய காடுகள் உற்பத்தி ஆகிருக்கும். அதை வந்து அவங்க வெட்ட மாட்டாங்க. அந்த கோயிலை சுற்றி ஒரு சின்ன காடுகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மக்கள் கோயில் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த அளவு சின்ன ஒரு காட்டுப்பகுதி மாதிரியே இருக்கும். அதில் சில விலங்குகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களுக்கு பெரிய பெரிய காடுகள் உள்ள ஏரியாக்கள்லாம் கூட இருக்குது. அதை ஸ்கேர்டு க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புனிதமான தோப்புகள் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்போ வந்து அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க் பார்த்துட்டு வரலாம். அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க் வண்டலூரில் இருக்குது. இந்த அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த ஏரியா 602 ஹெக்டேரில். அது வந்து மிக பரந்து விரிந்த ஏரியாவை சென்னையில் இருக்குது. ரிசர்வ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஃப் வண்டலூர் சென்னையில் இருக்குது. is one of the largest zoo the Southeast Asia term in the area. Southeast ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு ஜூன்னா அதுதான் வனவிலங்கு உயிரியல் பூங்கா. The zoological park exhibit the different classes of animals and there's around 2,500 wild animals, nearly 180 species which include mammals, species, reptiles. அதெல்லாம் அங்கே இருக்குது இல்லையா. 34 years since of establishment. 34 வருஷமாக அது பராமரிக்கப்பட்டு வருது. இந்த zoological park பார்த்தீங்கன்னா has emerged a successful exit conservation. எக்ஸிட் கன்சர்வேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. சென்டர் அண்ட் கேப்டிவ் ப்ரீடிங் சென்டர் ஃபார் மெனி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் given like ராயல் பெங்கால் டைகர், லைன் டெயில்டு மெக்காக், நீலகிரி லங்கூர், கிரே உல்ஃப் எக்ஸட்ரா. இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது வண்டலூர் ஜூவில். இந்த ஜூ இஸ் மெயின்லி அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ். இது ஒரு நிறைய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் அங்கே இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, வாக் த்ரூ த ஐவரி நடபாதையில் நடந்து போக முடியும், அண்ட் லைன் டீர் சஃபாரி, ஃபாரஸ்ட் மியூசியம், இன்டர்பிரிட்டேஷன் சென்டர். வனத்துக்குள்ளேயே போய் நம்ம அந்த விலங்குகளை பார்க்கக்கூடிய முறையெல்லாம் இருக்குது. இட் அட்ராக்ட் மோர் தென் 21 lakh விசிட்டர்ஸ் எவ்ரி இயர். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 21 lakhs விசிட்டர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். The zoo has strengthened and protection by means the installing CCTV camera for both visitors and animals. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. அதான் எல்லா இடத்துலையுமே வச்சுட்டாங்களே. ஸோ அந்த ஜூ ஃபுல்லாக விசிட்டர்ஸையும் மானிட்டர் பண்ணுவாங்க, அங்கே அனிமல்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும். அண்டர் த நேம் பார்த்தீங்கன்னா ஜூ EI 24/7 அனிமல் லைவ் ஸ்ட்ரீமிங் introduced for the benefit of visitors
ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு. இந்த விலங்கோட அசைவுகளெல்லாம் மைனூட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல மைனூட்டான கேமராவை வந்து ஸ்பெஷலாக இது கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வேர்ல்டு லெவலில் வந்து அவங்க ஈஸியாகவே பண்ணிட்டு வராங்க. இந்த வண்டலூர் ஜூவோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்களும் அதை பார்த்துக்க முடியும். வண்டலூர் ஜூ மொபைல் அப்ளிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு ப்ரொவைட் சர்வீசஸ் to the visitors like facilities to book tickets, zoo navigation, animal information, text and audio format. இது எதுலனாலும் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள ஒரு டிக்கெட் புக் பண்ணி போகலாம். இதில் அனிமலோட சவுண்டு கேட்டுக்கணுமா அப்படிதான் கேட்டுக்கலாம். அதோட விஷுவல்ஸை பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் இதில் பண்ண முடியும், மொபைல்லே பண்ண முடியும். இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் டிக்கெட் கவுண்டர்ஸ் ஆல்சோ அவைலபிள். எல்லாமே டிஜிட்டல்லே நீங்கள் அதில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜூ ஸ்கூல் ஹாஸ் பீன் இன்வால்வ்டு இன் எஜுகேஷன் அண்டு அவுட்ரீச் ப்ரோக்ராம் சொல்கிறோம். அதாவது அவர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம் இன் அவர் ஜூ அசம்பட்டார் has been conducted for the school children. குழந்தைகளுக்காக இந்த ஜூ அம்பாசடர்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஜூ அம்பாசடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி, அது குழந்தைங்க வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இயர் 2018 more than 400 students are trained and titled as zoo ambassadors ன்னு சொல்கிறோம். The zoo has also a center for the accommodate rescued wild animals and treat them to come out the stress. அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் பிடிச்சின்னு வந்து காட்டில் போட்டு வளர்த்துப்பாங்க. சரிங்களா? சோர்ஸ் இதிலேருந்து நமக்கு அது தகவல் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டர் அறிஞர்னா ஜூவாலஜிக்கல் பார்க் வண்டலூர் சென்னையிலேருந்து நமக்கு இந்த தகவல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கன்சர்வேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த வண்டலூர் ஜூ கூட எக்ஸிட் கன்சர்வேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பிளேஸ் தான். ஸோ எக்ஸிட் கன்சர்வேஷன் செலக்டட் ரேர் பிளான்ட் அனிமல் இன் பிளேசஸ் அவுட் சைடு த நேச்சுரல் ஹோம்ஸ் இன்க்ளூட் ஆஃப் சைட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஜீன் பேங்க்னு சொல்லலாம். அதை பார்த்திங்கன்னா இயற்கையான வாழிடங்கள்லேருந்து அந்த விலங்குகளை கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட வாழிடங்களில் வாழ வைக்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா ஆஃப் சைட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா they are live collections of the wild and domesticated species in botanical gardens, zoological park, wildlife safari parks, arboreta, அது கார்டன் ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கார்டன் வித் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்கானிசம் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு கலெக்ஷனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொட்டானிக் கார்டன், ஜூவாலஜிக்கல் பார்க் எல்லாம் தான் அந்த எக்ஸிட் கன்சர்வேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி வைல்டு சஃபாரி பார்க்ஸ், ஆர்போரட்டா, அதாவது கார்டன் ட்ரீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் சைட் கலெக்ஷன் சொல்லலாம். The organism are well maintained for captive breeding programs. இங்கே வந்து ஆர்கானிசம் மெயின்டைன் பண்ணப்படும், இனப்பெருக்கம் பண்ண வைப்பாங்க. அதாவது செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட பகுதி தான், அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். As a result, many animals have been extinct in the world. They continue to be maintained in the zoological park. அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் நிறைய
இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்கு. As a number of increased captive breeding, the individual selectively released in the wild. அப்போ நிறைய இனப்பெருக்கம் அடைஞ்சோடனே அங்கேருந்து கொண்டு போய் திரும்ப காட்டில் விட்டுருவாங்க. கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு மிதத்தை கொண்டு காட்டில் விட்டுருவாங்க. In this way, the Indian crocodile and Gangetic dolphin have been saved from the extinction. இதுமாரி அந்த இந்தியன் குரோடைலையும் கங்காட்டி டால்ஃபினையும் அவங்க இதுமாரி சேவ் பண்ணிட்டாங்க அழிவில் இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜீன் பேங்க் பார்க்குறோம். இந்த ஜீன் பேங்க் ஆர் டைப் ஆஃப் பயோரெஸ்பிரேட்டரி அண்ட் ப்ரிசர்வ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். சீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் can be stored in long periods in seed bank. Gametes of threatened species can be preserved in viable and fertile condition. ஜீன் பேங்க்ங்கிறது பார்த்திங்கன்னா ஷீடை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். அது இம்பார்ட்டன்ட் பிளான் கேன் பி ஸ்டோர்ட் இன் த லாங் பீரியட் ஷீட் பேங்க்னு சொல்லலாம். அதுமாதிரி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டன்ட் ஸ்பீஸும் கேன் பி ப்ரிசர்வ்ட், அதையும் நம்ம பாதுகாக்க முடியும். ஃபார் லாங் பீரியட் ஆஃப் யூஸிங் க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கும் இருக்குது. ஒரே நிலையில் பாதுகாக்கக்கூடிய டெக்னிக்கும் அதில் ஜீன் பேங்கில் இருக்குது. However, it is not economically feasible to conserve the all biological wealth and all the ecosystem. பார்த்தீங்கன்னா எல்லா அழியக்கூடிய உயிரில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி ஷீட் மூலமாக இதை நம்ம ஸ்டோர் பண்ணி பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நம்ம வந்து எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக பாதுகாக்கிறது சிரமம். Number of species required to be saved from the extinction for exceeds for the conservation effort. ஒரு அழிநிலை உயிரினங்களை அது மாதிரி ஷீட் மூலமாக நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னென்னா, வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்சிட்டு கன்சர்வேஷன். இட் இஸ் ஆன்செட் கன்சர்வேஷன் ஆர் த கன்சர்வேஷன் ஆஃப் genetic resource in natural populations or plant or animal species சொல்லலாம். அது வாழிடங்கள்லேயே அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது. எக்ஸிட்டு கன்சர்வேஷன் எடுத்துட்டோம்னா இட்ஸ் எ கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி which is involved the placing threatened animals and plants, special care location for their protection. அதுக்கு நம்ம தனியாக லொக்கேஷன் ரெடி பண்ணி அப்புறம் பாதுகாக்கிறது. எதை அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்பீஸ் அழியக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கிறது. This is a process of protecting an endangered plant or animal species and its natural habitat. சும்மா நோட் பண்ண, நேச்சுரல் ஹேபிடேட்லேயே நம்ம அதை ஒரு இடத்துல அந்த விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்த அப்படியே சேவ் பண்ணுறது, அவ்வளோதான். அது தனியாக பிடிச்சிட்டு வந்து பார்க்கில் வைக்கிறது கிடையாது. பார்க்கில் வச்சுட்டு அது எக்ஸிட்டு, அது நேச்சுரல் பிளேஸ்லேயே இருந்தால் அது இன்சிட்டு. புரியுதா? either by protecting or restoring habitat itself or by the defending the species from predators. குன்றுண்டிகளிலிருந்து அந்த காடுகளில் இயற்கையாகவே அதை நம்ம பாதுகாத்து கொடுக்குறோம். help the recovering the populations or preventing their extinction under the stimulated condition closely resemble the natural habitat. இப்போ நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம ஒரு இடத்த ரெடி பண்ணி அதை கொண்டாந்து இங்கே விட்டுறோம். இது அந்த மாதிரி அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் ஆர்கானிசத்தை எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நேஷ்னல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் எல்லாம் டு ஃபார்ம் த இன்சிட்டு கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இதில் எக்ஸிட் பார்த்திங்கன்னா ஜுவாலஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன், இதெல்லாம் எக்ஸிட்டு கன்சர்வேஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம்.
ஓகே, இதோட இந்த சாப்டர் 11th சாப்டர் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 12th சாப்டருக்கு தான் போகணும். இந்த சாப்டரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதி அனுப்புங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.